வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி ஜகாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி எறா குழம்பு பண்ணலான்னு இருக்கேன் நான். இதுக்கு நான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக வெந்தயம் போட்டிருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 10-15 போல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் அது தக்காளியும் அதிலே சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6-7 போல் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் நான். அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பிசுப்பு தன்மை அதுலேருந்து போயிடும். வெண்டைக்காவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய் தனியாக தனியா தனியாக போடுறதா இருந்தால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் இல்லைனா 1 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் போல் அப்படியே கொதித்து வரட்டும். ஓரளவுக்கு வெந்துடும் வெண்டைக்காய். அப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை அதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் எப்போவுமே எறா போடணும். எறாவை ஒரு சிலர் வதக்கும் போதே போட்டுருவாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கும் போதே போட்டுருவாங்க. அது மாதிரி கிரேவி அதெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த டைமில் தான் நம்ம அந்த மாதிரி போடணும். குழம்பு பண்ணும்போது எறாவை எப்போவுமே கடைசியில் தான் போடணும். அப்போ தான் எறா நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த எறாவுக்கான அந்த டேஸ்ட்டே போயிடும். நீங்கள் தேங்காய் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் எறா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ இதில் தேங்காய் போடலை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து இன்னொரு நல்ல ரெசிபியோடு வரேன். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அந்த வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.